கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே, இந்த வருடத்தின் முதல் நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கோத்திருப்பதில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது முதலாம் மாதம் முதலாம் தேதி. முதலாம் மாதம் முதலாம் தேதி, அதாவது 1/1/2026. இதை தான் இன்னைக்கு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாம் மாதம் முதலாம் தேதியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து வேதத்தில் ஏதாவது பதிவுகள் இருக்கா அப்படின்னா, அன்றைக்கி மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொல்லும்போது ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 45ஆம் அதிகாரம் 18வது வசனம். எசேக்கியேல் 45:18. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே தேவன் கொடுக்கும்போது முதலாம் மாதம் முதலாம் தேதியில் அவங்க ஒரு காரியம் செய்யணும்னு சொல்கிறார். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு பழுதற்ற காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கி செய்ய வேண்டிய அநேக ஆசரிப்புகளை குறித்து வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு காரியம் இங்கே நம்ம பார்க்குறோம். முதலாம் மாதம் முதலாம் தேதியில் அவங்க செய்யணும் என்னென்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்யணும். அப்போ இதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். பரிசுத்த ஸ்தலம் இன்னைக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாமளும் கூட ஒரு முதலாம் மாதம் முதலாம் தேதியில் வந்திருக்கிறோம். இப்போ நாம் செய்ய வேண்டியது கூட பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ஆலயம். அப்போ நாம தான் அந்த ஆலயம். அப்போ நாமளே இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மளை சுத்திகரித்துக்கிறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நம்ம தேவனோடு செய்து கொண்ட நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை நம்ம புதுப்பித்துக்கிறது இந்த நாளில் ரொம்ப நல்ல ஒரு நாளாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஒரு சில தீர்மானங்கள் நம்ம எடுத்து இந்த நாளை ஆரம்பிக்கும் போது இந்த வருடம் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு முதலாம் மாதம் முதலாம் தேதியில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன காரியங்கள் செய்தால் அது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பொதுவாக நம்ம பார்த்துட்டோன்னா, ஒரு புதிய வருடம் அப்படின்னாலே ஒரு புதிய நன்மைகளை, புதிய சந்தோஷமான காரியங்களை மனம் விரும்புகிறது ரொம்ப இயற்கைங்க. பலவிதமான எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை இந்த புதிய வருடத்தில் நமக்கு நடந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப ஒரு விசேஷித்த காரியம்தான். பொதுவாக எல்லாரும் அதை விரும்பக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும்னா முதலாவது நமக்குள்ளே நடக்க வேண்டியது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய மனநிலைகள் புதியதாகணும். இதில் எந்த மாற்றமுமே அடையாமல் சூழ்நிலைகளும் நம்மை சார்ந்தவர்களும் மாற்றம் அடையணும்னு நினச்சோம்னா அது ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியமாயிடும். நமக்குள்ள மாற்றங்கள் நடக்கணுங்க. நமக்குள்ள மாற்றங்கள் நடக்காமல் மற்ற எது புதுசாக வந்துட்டாலும், அது வருஷம் புதுசாக இருந்துட்டாலும் சரி, இல்லை நம்ம புதிய ட்ரெஸ்ஸு போட்டுட்டாலும் சரி, நம்ம வீட்டில் காலண்டர் புதுசாக மாட்டிட்டாலும் சரி, எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனம் புதிதாகணும். அதுதான் வேதம் சொல்லும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தெறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ புதிய வருடத்தில் எந்த விசேஷமும் இல்லை. நம்ம மனம் புதிதாகிறதுல தான் விசேஷமே அடங்கியிருக்கு. நம்ம மனம் புதிதாகினா தான் இந்த புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஒழிய, மற்றபடி புதிய வருடத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒரு புதிய வருடத்தின் முதல் நாளில் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்குறது ரொம்ப அவசியமாக இருக்குது. பொதுவாக வேதத்தில் 2 விதமான ஆராய்ச்சியை குறித்து சொல்லியிருக்கு. ஒன்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்னொன்று சொல்லியிருக்கு, தேவனே என்னை ஆராய்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எது ரொம்ப முக்கியம்னா, 2மே முக்கியம்தான். அதில் வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போதெல்லாம் நம்மளையும் அதோடு சேர்த்து ஆராய்ந்து பார்த்து நம்ம மனம் புதிதாகும்போது தவறான காரியங்களை அகற்றி புதிய காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ எவைகளில் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கும்போது, கடந்த வருடத்தில்
தேவ உறவுல, தேவனுக்கும் நமக்குமான உறவுல நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கணும். அடுத்து குணலட்சணங்கள்ல நம்முடைய வளர்ச்சி என்ன? சக மனிதர்களோட நம்மளுடைய செயல்பாடுகள், அவங்க கிட்ட வெளிப்படுத்தின குணநிலைகள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்ப அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் அப்படிங்கிறார். அப்ப நம்மளும் கூட பாருங்க, ஒரு ஆவியில ஆரம்பிச்சோம். நம்ம உடன்படிக்கை செய்யும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப உற்சாகமா ஒரு பயபக்தியோட தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா இந்த 2026 முதல் நாள்ல நம்முடைய நிலை என்ன? நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்திருக்கிறோமா? தேய்ந்திருக்கிறோமா? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போய் கொண்டு இருந்தா அது தேவனுக்கு மகிமையா இருக்கும். இல்ல இப்ப ரொம்ப மாம்சத்துக்குள்ள நம்ம போயிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, இதுக்கு வேதத்துல அருமையான 2 சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. நிழல் ஒன்று இருக்கு, நேரடியா ஒன்று இருக்கு. நிழல்ல பாத்தீங்கன்னா போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், ரூத் சபைக்கு அடையாளம். இங்க இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து சொல்ற மாதிரி போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு பாருங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம். நீங்க உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க. அது என்ன மாதிரி குணம்? அது என்ன குணம்? நற்குணம் தான். ஆனா இப்ப நீங்க ஒரு குணம் காமிக்கிறீங்க. இந்த குணம் இருக்கே, இது நீங்க முன்ன காமிச்ச குணத்தை விட இந்த குணம் எப்படி இருக்காமா? இன்னும் வளர்ந்து இருக்குது, டெவலப் ஆயிருக்குது, உத்தமமா இருந்ததுங்கிறாரு. இது ஒரு சாட்சி சபையை பார்த்து. இப்ப பாருங்க, நேரடியாவே சபையை பார்த்து சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆரம்பத்துல இருந்ததை விட உங்க குணத்துல இப்ப கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுவாரா? இல்ல ஆதியில இருந்ததை விட இப்போ உங்க குணலட்சணம் குறைஞ்சிருக்குது, இப்ப ரொம்ப பெருமைக்குள்ள போயிட்டீங்க, இப்ப எல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறீங்க, எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு மத்தவங்களை மன்னிக்க முடியல, இப்படி நம்மளை குறிச்சு சாட்சி கொடுத்துருவாருங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இதுல எந்த வார்த்தைய இன்னைக்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளை பார்த்து சொல்லுவாரு? இந்த ஒரு சிந்தனையோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வருடத்தினுடைய ஆரம்பத்துல தேவனுடைய பிள்ளைகளான நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை குறிச்சும், இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு ராஜா அவர் செய்த காரியங்கள், அதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்கான பாடங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ராஜா யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜா. இவர்கிட்ட இருந்தா இந்த நாள்ல ஒரு சில பாடங்கள் நம்ம கத்துக்க போறோம். இந்த எசேக்கியா ராஜாவுக்குன்னே ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எசேக்கியா ராஜாவுக்குன்னே இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆண்டவர் மேல வச்சிட்ட நம்பிக்கையில இவர் வச்ச நம்பிக்கையை போல வேற யாரும் இவருக்கு முன்னாடி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கலைங்களாம், இவருக்கு பின்னாடியும் இவரை போல நம்பிக்கை யாரும் வைக்கலைங்களாம். இதான் இவருக்கு இருக்கிற சிறப்பு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த மாதிரி வேதத்துல இவருக்கு முன்னாடி யாரும் அப்படி இல்லைங்க, இவருக்கு பின்னாடி யாரும் இப்படி இல்லைங்கன்னு சொல்ற அளவுக்கு வேற யாராவது வேதத்துல இருக்காங்களா? சாலமோன் இருக்கிறார். சாலமோன் எதுல இருக்கிறாரு? ஞானத்துல இருக்கிறார். 1 ராஜாக்கள் 3:12 நீங்க பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. பாருங்க, எசேக்கியா ராஜாவை பத்தி சொல்லும் போது அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும்னு சொல்றாரு. இங்க சாலமோனுக்கு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் சாலமோனுக்கு முன்னாடி யாருக்கும் அந்த அளவுக்கு இல்லையா, சாலமோனுக்கு பின்னாடி யாருக்கும் அந்த அளவுக்கு இல்லையா. வேற யாராவது இருக்காங்களா உனக்கு முன் உனக்கு பின் அந்த மாதிரி சொல்ற மாதிரி வேதத்துல யாரும் இல்லைங்களா? ஏன்னா இந்த திருநெல்வேலி, இந்த நாகர்கோவில், இந்த வள்ளியூர், இந்த மாதிரி இந்த பகுதியில் இருக்கவங்களாம் சின்ன வயசுல இருந்தே வேதத்தை ரொம்ப கரைச்சி குடிச்சவங்கன்னு சொல்லி எங்க ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அவங்களாம் பிறந்ததுல இருந்தே பரம்பரையா கிறிஸ்தவங்க. அவங்களுக்கெல்லாம் பைபிள்ல தெரியாத விஷயமே இல்லை அப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க. உண்மைதானே? சரி, இப்ப சொல்லுங்க, வேற யாராவது முன்னும் இல்லை பின்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? தெரியல இல்லைங்களா? வாசிங்க 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 25 வசனம். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. யாருங்க இந்த ராஜா? யோசியா ராஜாவை பத்தி சொல்லும்போது தன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் அவர் செஞ்சாராம். அவரை மாதிரி செஞ்ச ஒரு ராஜா அவருக்கு முன்னாடியும் இல்லை, அவருக்கு பின்னாடியும் இல்லையா. வேற ஏதாவது வசனங்கள் இந்த மாதிரி இருக்குங்களா? முன்னும் இல்லை பின்னும் இல்லைன்னு சொல்லி வாச்சிருங்க. யோசுவா 10 அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 10 அதிகாரம் 14 வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. யோசுவா சூரியனை ஒரு பக்கமும் சந்திரனை ஒரு பக்கமும் நிறுத்த சொல்லிட்டாரு. எந்த இடத்துல நிறுத்த சொன்னாரு? ஆயலோன் மேலையும் சொல்லுங்க, கிதியோன் மேலையா? சரி, ஏதோ ஒரு ஊர், சரிங்களா? ஒரு பக்கம் சந்திரனை ஒரு பக்கமும் சூரியன் ஒரு பக்கமும் நிறுத்த சொல்லிட்டாரு. உடனே கர்த்தர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? அப்படியே நிறுத்த வச்சுட்டாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு தேவன் செயல்பட்டது அதுக்கு முன்னாடியும் இல்லையா, அதுக்கு பின்னாடியும் இல்லைங்களாம். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாய் காரியங்கள் வேதத்துல இருக்குது. எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏன்னா திடீர்னு நம்ம வெளியில போயிடுவோம், இங்கதான் இருப்போம், ஆனா இருக்க மாட்டோம். அதனாலதான் அடிக்கடி இருக்கீங்களான்னு கேட்டு உங்களை உட்கார வைக்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? சாலமோனை எதுக்கு பார்த்தோம்? யோசியா ராஜாவை எதுக்கு பார்த்தோம்? யோசுவாவை எதுக்கு பார்த்தோம்? அதாவது எசேக்கியா ராஜா தேவன் மேல வச்ச நம்பிக்கையில அவரை போல நம்பிக்கை வச்சது முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அதே போல சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த மாதிரி அவருக்கு முன்னாடி யாருக்கும் கொடுத்ததில்ல, அவருக்கு பின்னாடி யாருக்கும் கொடுத்ததில்ல. யோசியா ராஜா தேவனை ஆராதிச்ச மாதிரி ஆராதிச்சது அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை. ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு ஆண்டவர் செஞ்சது அதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. இதுதான் எசேக்கியாவினுடைய சிறப்பு, தேவன் மேல வச்சுட்ட நம்பிக்கை. 2வது இந்த எசேக்கியாவினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? எல்லாரும் மனுஷங்க கிட்ட தாங்க, பிரதர் இப்ப நான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல கொஞ்சம் பரவாயில்லையா, சிஸ்டர் நான் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இந்த எசேக்கியா ராஜா தேவன்கிட்டயே கேட்கிறாருங்க. எப்படி கேட்டார் தெரியுங்களா? வாசிங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, சாகர கண்டிஷன்ல இருக்கிறாரு. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாருன்னா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. சொல்றவங்களுக்கெல்லாம் சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லிருப்பா, என்ன ஆக போற நீயே, இதை மற்றவங்க கிட்ட சொல்லலாம் இல்லைங்களா? அவர்கிட்டயே சொன்னா என்ன ஆகும்? நீ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ சீக்கிரத்துல என்ன ஆக போற, சாக போறன்னு சொல்லிட்டாரு. அப்பொழுது எசேக்கியா
தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அதுக்குள்ள நான் சாகணுமா? நான் என்ன தப்பு பண்ணுனேன் அதுக்குள்ள சாகிறதுக்கு? ஆண்டவரே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் உங்களுக்கு முன்னாடி பாருங்க, மனுஷங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லல பாருங்க. இதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. நான் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு மன உத்தமமா இருந்தேன், உங்க பார்வைக்கு நலமானதை மட்டும்தானே நான் செஞ்சேன். கொஞ்சம் நினைச்சு பார்த்து என்ன பண்ணுங்க, ஆயுச கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இது இவர்கிட்ட இருக்கிற இரண்டாவது சிறப்பு. கேட்டது என்னமோ தப்பு, ஆனா கேட்ட விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? திடீர்னு யாராவது ஒரு பிரதரே வந்து, பிரதர் ரொம்ப சீரியஸா தான் இருக்கீங்க, எதுக்கும் கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்லிருங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிருங்க பிரதர், போயிடுற மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நீ வேணா போ, நீ செத்து போ, எதுக்கு என்ன சொல்ற, இப்படி சண்டை போடுவோம் இல்லைங்களா? ஆனா இவர் பாருங்க, இவர் சண்டையெல்லாம் போடல. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், எவ்வளவு உங்க பார்வைக்கு முன்னாடி உத்தமமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு. அப்ப இவர்கிட்ட காணப்பட்ட உண்மையும் உத்தமமான வாழ்க்கை என்னன்னா, எப்பவுமே தேவனை இவருக்கு முன்னாடியே வச்சு வாழ்ந்தாருங்களாம். சங்கீதக்காரன் சொல்லுவார் பாருங்க, கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கேன், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் என்ன ஆகுறது இல்ல, அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த எசேக்கியா ராஜாவை நீங்க பாத்தீங்கன்னா, தேவனை அவருக்கு முன்னாடியே வச்சு வாழ்ந்தாரு. எப்பவுமே தேவன் தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லைங்க, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், ஜெபம் பண்றதை மட்டும் தேவன் கேட்கறது இல்ல, மற்ற நேரம் நான் பேசுற எல்லா வார்த்தையும் தேவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நான் பார்க்கறதையெல்லாம் தேவன் பார்க்கிறாரு, நான் கேட்கறதையெல்லாம் தேவன் கேட்கிறாருங்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இருந்துச்சுங்க. அதுதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி நீங்க பார்க்கிற மாதிரி நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமா இருந்தேன். அப்ப அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு இவர் சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கை இவர் வாழ்ந்திருக்கிறாருங்க. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் காலத்துல சனகரிப்பு அப்படிங்கிற ராஜா, அசிரிய ராஜா என்ன பண்ணுவார்னா, யுத்தத்துக்கு வருவார். ஏற்கனவே இருக்கிற 10 கோத்திரத்தை பிடிச்சிருவாரு. இந்த 2 கோத்திரத்தை மட்டும் பிடிக்கிறதுக்காக வருவார். வரும்போது இவர் வரமாட்டார், ராஜா நேரா என்ன பண்ணுவார்னா, அவரோட அசிஸ்டன்ட் படை தளபதி இருப்பாரு, அவர் பேர் என்னங்க, ரப்சாக்கே. இவரை அனுப்பிச்சு என்ன பண்ணுவார்னா, எசேக்கியா கிட்ட போய் சொல்லுங்க, நான் வந்து சீக்கிரமா அந்த இடத்த என்ன பண்ண போறேன், இந்த யூதா 2 கோத்திரத்தை பிடிக்க போறேன்னு சொல்லிடுவாருங்க. ரொம்ப கேவலமான வார்த்தைகளை எல்லாம் பேசிடுவாரு. அப்படி பேசின உடனே இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்லுவார் பாருங்க ஒரு வார்த்தை அங்க, 2 ராஜாக்கள் 19:4. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் முது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். கேட்டு இருக்கிறார். ஏதோ இங்க நடக்கிறதா தேவன் பார்க்காம இல்ல, அவர் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். அவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்டாரோ அதுக்கு தகுந்த தண்டனைய அவரே செய்வார். அப்ப பாருங்க, கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அசிரியா ராஜா சனகரிப்பா இருக்கட்டும், ரப்சேகாயா இருக்கட்டும், அவங்க நிந்திக்கிறத கர்த்தர் கேட்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துச்சு. 2 ராஜாக்கள் 19:14. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சிங்களா? நமக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு வைங்க போன்ல, என்ன பண்ணுவோம்? யாரோ ஒரு பிரதரை நம்மளை மோசமா பேசி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, நீங்களாம் எதுக்கு ஊழியம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. நம்மளும் படிச்சிட்டோம். என்ன பண்ணுவோம்? நம்மளா இருந்தா போன்னு அழுகுவோம். இல்லைன்னா அதை வேற யாருக்காவது ஃபார்வேர்டு பண்ணி, பாருங்க பிரதர் இப்படியெல்லாம் என்னை திட்டி என்ன பண்ணிட்டாரு, மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரும்போம். ஆனா எசேக்கியா என்ன தெரியுங்களா பண்ணாரு? நம்ம பாஷையில இப்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, அந்த போனை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மெசேஜை கர்த்தருடைய சமூகத்துல வச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்க, என்னெல்லாம் அவர் எழுதி இருக்கிறாருன்னு கொஞ்சம் படிச்சு பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு தேவனுக்கும் இந்த எசேக்கியாவுக்கும் இருந்த உறவு பாருங்க.
அப்ப எழுதுறத இவர் மட்டும் படிக்கலையா, யாரும் கூட படிக்கணுமா? தேவன் படிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணாரா? அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அப்படின்னு இருக்கு. அந்த கடிதத்தை கர்த்தருக்கு முன்னாடி அப்படியே விரிச்சு வச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்க. அந்த ராஜா என்னை பத்தி எவ்வளவு மோசமாவெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு கொஞ்சம் படிச்சு பாருங்கிறாருங்க. அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, தேவனை தான் கூடவே வச்சு வாழ்ந்திருக்கிறாருங்க இந்த எசேக்கியா ராஜா. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு ராஜா இவ்வளோ ஒரு சிந்தையோட வாழ்ந்திருப்பார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளான நாம இன்னைக்கு தேவனை குறித்து எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம்? அது சபைக்கு வந்தா பிரதர் உள்ள வரும்போதே பார்க்க ஆரம்பிச்சிடறாரு பிரதர். அப்புறம் வெளியே போன உடனே ஆண்டவருக்கு எனக்கு என்ன கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது பிரதர். அப்புறம் ஏதாவது காலையிலேயோ சாயங்காலமோ வாய்ப்பு கிடைக்கும் போது பரிசுத்தமுள்ள பிதாவே அப்படிங்கும்போது அப்படின்ட்டு வந்து நிற்பாரு பிரதர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்ன உடனே என்ன பண்ணிடுவாரு, போயிடுவாரு பிரதர். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? இல்ல, நான் ஜெபிக்கும் போது மட்டும் இல்ல, நான் மற்றவங்களை பத்தி தவறா பேசினாலும் சரி, மற்றவங்களை பத்தி தப்பா சொன்னாலும் சரி, இல்ல நான் ஏதாவது காரியங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும், அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், எல்லாத்தையும் தேவன் பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற உணர்வு இருக்குங்களா நமக்கு? இது எசேக்கியாவுக்கு இருந்துச்சு. அவருக்கு என்ன கிடையாது? சபை வாய்ப்பு கிடையாது. அப்ப சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இதை விட எவ்வளவு பயம் இருக்கணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, செய்யாததை செஞ்சதா ரொம்ப சாதாரணமா, கொஞ்சம் கூட பயம் இல்லாம உலகத்தான் இல்லைங்க, நாங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருக்கிறோங்கிறவங்க கொஞ்சம் கூட இதே இல்லாம தைரியமா போய் பேசுறாங்க. அப்ப என்ன இதுல இருந்து பாருங்க, நம்ம இப்போ சொல்றோம் அவங்களாம் பேர் சபைன்னு சொல்றோம். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பயபக்தியை கூட நம்மளால காமிக்க முடியலன்னா, எதுக்கு நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்து என்ன பிரயோஜனம் நினைச்சு பாருங்க. தேவன் எவ்வளவு துக்கப்படுவார். அவங்களுக்கெல்லாம் என்ன வெளிப்படுத்தாம உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேனே, ஆனா என்ன குறிச்ச கொஞ்சம் கூட பயமே இல்லாம இப்படி அபாண்டமா பேசிட்டு இருக்கீங்களே, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற அந்த உணர்வே இல்லாம இருக்கீங்களே. உங்களை நான் அழைக்கும் போது எப்படி இருந்தீங்க? ஒவ்வொருத்தரையும் நீங்க பார்க்கும்போது எவ்வளவு மரியாதையோட பார்த்தீங்க, எவ்வளவு மரியாதையோட பழகுனீங்க. எங்க போச்சு இதெல்லாம்? ஆவியில ஆரம்பம் பண்ண நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்டுருவாருங்களா? ஐயோ, ஒன்னு இந்த சத்தியத்துக்குள்ள நான் கொண்டு வந்ததுக்காக நான் படுற சந்தோஷம் மாதிரி சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை, என் நாம மகிமைப்படுற மாதிரி ஒவ்வொரு நாள் நீ வாழ்ற அப்படின்னு சொல்லிடுவாருங்களா? ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம்தான். நம்ம உடன்படிக்கை செஞ்ச உடனே தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? நமக்கு 2 தேவதூதர்களை கொடுப்பார். சரிங்களா? அவங்க டெய்லி தேவனுடைய சமூகத்தை போய் பார்த்து அந்த நாள் முழுக்க நம்ம வாழ்ந்ததை குறித்து சப்மிட் பண்ணுவாங்க தேவனுக்கிட்ட. உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா? தெரியும் இல்லைங்களா? இந்த சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதிருங்கள். ஏன் அப்படின்னா, அவர்களுக்குரிய தூதர் இல்லைங்க, தூதர்கள் தேவனுடைய சமூகத்தை அனுதினமும் என்ன பண்றாங்களாம்? தரிசிக்கிறாங்களாம். அப்போ உங்க பக்கத்துல என் பக்கத்துல 2 பேர் இருக்காங்கல்ல, இங்க இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இந்த பக்கம் ஒரு ஒய்யும் இருக்கிறாரு. இவரு டெய்லி போய் தேவ சமூகத்தில் நம்மளை பத்தி ரிப்போர்ட் கொடுப்பாருன்னா என்னன்னு கொடுப்பாரு? ஏன் ஆண்டவரே இதுங்களுக்கு போயிட்டு என்ன வச்சீங்க? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலை உருப்படியா செய்யறது இல்ல. நல்ல சமையல் நல்லா பண்ணி முடிச்சிட்டு வீட்டுக்காரு பிள்ளைங்க வேலைக்கு போன உடனே அந்த சோபாவுல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுது? அந்த ரிமோட்டை எடுத்து பார்த்தா அந்த காலையில வச்ச சாப்பாடையே மத்தியானம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சித்தி, அண்ணி, சித்தப்பா, பெரியப்பா அப்படியே வரிசையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கே ஒழிய என்ன பண்றதே இல்ல. கொஞ்சம் கூட உங்களை நினைக்கிறதே இல்லை. இதுக்கு கொடுத்ததுக்கு அந்த ஒரு நபருக்கு நீங்க கொடுத்திருந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எழுதுறதுக்கு நல்ல பாருங்க. அன்னைக்கு உடன்படிக்கை பண்ணப்ப இந்த நோட்டை எடுத்துட்டு வந்தேன். ஒரு கற்பனை தானே, தேவதூர்கள் சொல்றாங்களாம் தேவனுக்கிட்ட போயிட்டு இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன். டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு ஜனவரி 1ஆம் தேதி டைரியை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். காலையில இருந்து பார்த்தேன், ஒன்னும் இவங்க கிட்ட எழுதுற மாதிரி ஒண்ணுமே குறிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களா? 1ஆம் தேதி ஏதோ எழுதுறதுக்கு செஞ்சுடுவோம், என்ன பண்ணிடுவோம்? அதான் இங்க வந்து உட்காந்துட்டோமே, வேற வழி இல்லாம நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோமே, அதனால பொறுமையோடு கேட்ட எங்களை தேவன் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார் பிரதர், இல்லைங்களா? அதை வேணும்னா நம்மள மேல லிஸ்ட் கொடுக்கலாமே ஒழிய வேற என்ன லிஸ்ட் கொடுப்பாரு? யோசிச்சு பாருங்க. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, எசேக்கியா ராஜா அந்த அளவுக்கு தேவனுக்கு ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்னா, அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு
எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம வாழ்றோம். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த எசேக்கியா கிட்ட இருந்து ஒரு 3 காரியம், இவர் இந்த மாதிரி தேவனுக்கு முன்னாடி உண்மையும் உத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்ல, அதுக்கு இவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். இல்ல உங்களுக்கு பசியெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? பாத்திரலாம் தானே? சரி, இப்ப முதல் காரியம், இந்த எசேக்கியா ராஜாவான உடனே செய்த காரியங்கள்ல இவர் முதல் என்ன காரியம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1 இருந்து 3 வரைக்கும். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. இதுல கூட நமக்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. என்னதுங்க அது? 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம். இதுவும் கூட நமக்கு ஒரு புது வருஷம், முதல் மாதத்துல இருக்கிறோம். இந்த எசேக்கியா என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தது. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செஞ்சார்னு வசனம் இருக்கு. இவர் என்ன செய்யல தெரியுங்களா? என்ன செய்யலைன்னா, ராஜாவான உடனே தேசத்தை எப்படி செழுமைப்படுத்தலாம், தேசத்தை பகைவர்களுக்கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கலாம், வலிமைப்படுத்தலாம்லாம் இவர் என்ன பண்ணல, யோசிக்கல. அடுத்து ராஜாவான உடனே அரண்மனையை எப்படி புதுப்பிக்கலாம்னு இவர் யோசிக்கல. சரிங்களா? வேற ஒரு ராஜா இருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்த உடனே ஆலயத்தை கட்டுறதை விட, ஆலயத்தை கட்டுறதுல அவர் ஃபேமஸ் தான், ஆனா அதை விட அவர் எதுல ஃபேமஸ்? அரண்மனையை கட்டுறதுல ரொம்ப ஃபேமஸ். அவர் ஆலயத்தை எத்தனை வருஷம் கட்டினாருங்க? 7 வருஷம் கட்டினார். அரண்மனை எத்தனை வருஷம் கட்டினார் தெரியுங்களா? 13 வருஷம் கட்டுறாருங்க. அப்ப பாருங்க அன்புக்குரிய சார், டபுள் மடங்கு. அப்ப இவரும் ராஜாவானாரு. அவர் யாரு? சாலமோன். இவர் தேவனுடைய ஆலயத்தை காட்டிலும் அரண்மனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனா இந்த எசேக்கியா ராஜா அரண்மனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பக்கத்து நாடுகளை பார்க்கல, பகைவர்கள் யாருன்னு பார்க்கல, தான் நாட்டையோ தன்னுடைய மக்களையோ பார்க்கல. எதை பார்த்தாருங்க? ராஜாவான உடனே ஃபர்ஸ்ட் இவர் பார்த்தது எதை தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தை பார்த்தாரு, அதை பழுது பார்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த தேவனுடைய ஆலயத்தை சரி செஞ்சுட்டா மற்ற காரியங்கள் எல்லாம் தன்னை போல வேணா ஆயிடும், சரியாயிடும். இப்ப கேள்வி என்னன்னா, எதுக்கு அவர் ஆலயத்தை பழுது பார்க்கணும்? ஆலயம் நல்லா தானே இருந்திருக்கும். ஆலயத்தை எதுக்கு அவர் பழுது பார்த்தார்? தேவனுடைய ஆலயம் என்னாச்சு? பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகாஸ். இவரு ராஜாவா இருக்கும்போது என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு? அந்நிய தெய்வங்களை எல்லாம் வணங்கி ஃபர்ஸ்ட் இவர் எசேக்கியா செஞ்ச காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆலயத்தின் கதவுகளை திறந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் ஆலயத்தின் கதவு பூட்டி கிடந்திருக்கு. யாரு பூட்டுனா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். பாருங்க, பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செஞ்சிருக்கிறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அவர் தேவனுக்கு பிரியமில்லாம நடக்க கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. கஷ்டங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கூட திருந்தலைங்க. என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா, கர்த்தருக்கு விரோதமான துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி என்றால், சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு
எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டுட்டாரு. யாரும் ஆலயத்துக்குள்ள போக கூடாது. முழுக்க முழுக்க அங்கங்க பாகாலுடைய பலிபீடங்களை வச்சு என்ன பண்ணிட்டார், நான் மூளைக்கு மூளை வச்சு எல்லாரையும் வணங்க வச்சுட்டார். இப்ப இதையெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கிறா? எசேக்கியா ராஜா சின்ன பையனா இருக்கிறதுல இருந்து பார்த்துட்டே வராரு. நம்ம தாத்தா முத்தாத்தா தாவீது மாதிரி நம்ம அப்பா இல்ல, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ராஜாவான உடனே ஃபர்ஸ்ட் செய்யற காரியம் இந்த ஆலயத்தின் கதவுகளை திறக்கணுங்கிறத என்ன பண்ணார்னா அவர் அங்க முடிவு பண்ணினார். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆலயம் எதை அடையாளப்படுத்துது, அந்த ஆலயத்தின் கதவு அது எதை அடையாளப்படுத்துது. ஏற்கனவே ஆலயத்தின் கதவு பூட்டப்பட்டுச்சே, அது யார் மூலமா? அப்பா மூலமா. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆலயம் நம்மளை அடையாளப்படுத்துது. ஆலயத்தின் கதவு நம்ம இருதயத்தை அடையாளப்படுத்துது. அப்பா பூட்டி போட்டது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஆதாம் என்ன பண்ணாருங்க, தேவனுக்கும் அவருக்கும் இருந்த உறவை என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, பூட்டி போட்டுட்டாருங்க. சரிங்களா? எப்ப பிரதர் பூட்டினாரு, எப்படி பூட்டினார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வசனம் சொல்லுது, நீங்க எடுத்து வாசிங்க பாருங்க. தேவன் அவருக்கு அவருடைய சுவாசத்தை ஆவியை கொடுத்திருந்தாராம். அந்த தேவனுடைய ஆவி ஆதாமுக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னா தீபமா இருந்துச்சுங்களாம். நீதிமொழிகள் 20:7. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வாசிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நல்லா கவனிங்க, நீங்க ஏற்கனவே கேட்டும் கூட இருக்கலாம். இப்ப ஆதாமுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா அந்த ஆவி தீபமா எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்களாம். இப்ப ஒரு தீபம் எரியுதுன்னா அதை அணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணுமா? வீட்டுல ஒரு சின்ன கேன்ல எரிஞ்சிட்டு இருக்குது, அதை அணைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஊதுனா அணைஞ்சிரும். இப்ப ஆதாமுக்குள்ள அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். இப்ப யார் வந்தா ஏதேன் தோட்டத்துல? சாத்தான் வந்து என்ன பண்ணாரு? அப்ப கேட்டிருக்கீங்க, என்ன பண்ணிட்டாரு? பொய்களை ஊதிட்டாரு. இப்ப தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, வந்தாரு வஞ்சனைக்காரன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 14:25. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். அதெல்லாம் சாப்பிட்டா ஒன்னும் சாக மாட்ட, அவரை மாதிரி ஆயிருவியோன்னு சொல்லி அவருக்கு பயம். நீ அதெல்லாம் ஒன்னும் சாக மாட்ட, நீ சும்மா வாங்கி சாப்பிடு அப்படின்ட்டாரு. சரிங்களா? தீபம் இப்ப என்ன ஆகி போச்சு? ஆலயத்துல இருந்த தீபம் அணைஞ்சு போச்சு. அப்ப என்ன வந்துடும்? அணைஞ்சு போனா இருட்டு வந்துடும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 1:21. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஃபர்ஸ்ட் தீபம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. வஞ்சனைக்காரன் வந்து ஊதுனாரு, விளக்கு அணைஞ்சிருச்சு. இருதயம் இப்ப என்னவாயிடுச்சு? இருளாயிடுச்சு. இதைத்தான் இங்க எசேக்கியாவினுடைய காலத்திலையும் பார்க்கிறோம். ஆலயத்தின் கதவுகளை என்ன பண்ணிட்டாரு? அவர் பூட்டி போட்டுட்டார். அப்ப இன்னைக்கு ஆதி தகப்பன் ஆதாம் செய்த தவறினால நம்மளுடைய இருதயமும் கூட என்ன ஆகுது தெரியுங்களா? ஒரு காலத்துல இருள் அடைஞ்சிருந்துச்சு. அததான் வேதம் சொல்லும்போது எரேமியா 17:9. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளது, கேடு நிறைந்ததா இருந்துச்சு. இப்படி இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது, பழுது பார்க்கப்பட்டது. சரிங்களா? எப்ப? சத்தியம் கேட்கும்போது. எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இந்த மகா பரிசுத்தமான சத்தியங்கள் கேட்க கேட்க ஆலயத்தினுடைய கதவு என்ன ஆகச்சு? கொஞ்சம் கொஞ்சமா திறந்துச்சு. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் பழுதுகள் காணப்பட்டுச்சோ அதையெல்லாம் என்ன பண்ணணும்? சரி பண்ணி ஆலயத்தை புதுசு பண்ணணும்.
நம்மளுடைய கேள்வி, இன்னைக்கு நம்மளுடைய பார்வையை எதன் மேல வச்சிருக்கோம்? எசேக்கியா தன்னுடைய பார்வையை ஆலயத்து மேல வச்சார், ஆலயத்தின் கதவுகளை மேல வச்சார், ஆலயத்து உள்ள வச்சார். இன்னைக்கு நம்ம வந்துட்டோமே, வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து இந்த ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தை நம்ம கவனிக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? மூத்த சகோதரர் சொல்லும்போது, தேவன் நம் இருதயத்தையே கவனிக்கிறார். தேவனோடு அதிக ஐக்கியம் கொண்டுள்ள மனிதன் தேவன் தன் வெளிப்புறமான காரியங்களை அல்ல, தன் அந்தரங்க ஜீவியத்தையே அதிகமாக கவனிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். உண்மையா ஆண்டவருக்குள்ள ஒருத்தர் வளர்றாங்கன்னா, வெளியில நான் செய்யற இந்த ஊழியங்களா இருக்கட்டும், பேசுற பேச்சா இருக்கட்டும், இதெல்லாம் ரெண்டாம் பட்சங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதை பார்க்கறாருன்னா என் இருதயத்தை தான் பார்க்கறாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களாம். யார் அவங்க? தேவனோடு அதிக ஐக்கியம் வச்சிருக்கிறவங்க. அப்ப நம்ம அந்த ஐக்கியம் வச்சிருந்தோம்னா, நம்மளும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளிப்பிரகாரமான காரியத்தை காட்டிலும் உள்ளான நிலைமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஏனென்றால் என்னதான் ஆவிக்குரிய காரியங்களில், வெளிப்பிரகாரமான காரியங்களில், ஜெபம், வேத தியானம், ஊழியங்கள் அவர்கள் ஈடுபட்டாலும் அவைகளில் அவர்கள் மனது சமாதானம் அடையாமல் இருப்பதை கண்டு கொள்வார்கள். இவ்வளவு செஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு சமாதானமே வர மாட்டேங்குதே. ஓ, புதுசா மாட்ட வேண்டிய காலண்டர் எங்க இருக்கு? உள்ள இருக்கு, வீட்டு செவுத்துல இல்லைங்கிறத அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப முதல் காரியம், எசேக்கியா ஆலயத்தின் கதவை திறந்தாரு, பழுது பார்த்தார். ஒரு வருஷத்தினுடைய ஆரம்ப நாள்ல கூட இருக்கிறோம். நம்ம கூட நம்மளுடைய இருதயமாகி ஆலயத்துக்குள்ள போவோம், கதவை கொஞ்சம் திறப்போம், உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து சரி செய்வோம். இப்ப ரெண்டாவது காரியம் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் ஆலயத்தின் கதவை திறந்து கதவை பழுது பார்த்தாரு. ரெண்டாவது 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல். ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். ரெண்டாவது எசேக்கியா ராஜா செஞ்ச காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போக செய்தார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆலயத்தை பார்க்கணும், ஆலயத்தின் கதவை திறக்கணும், அடுத்து ஆலயத்துக்குள்ள இருக்கிற அசுத்தமானதை அங்க இருந்து வெளியே கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதலாவது நம்மளுடைய ஆலயத்துக்குள்ள, இருதயமாகி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு திறக்கணும். எல்லாம் இருக்கீங்களா? நிறைய பேருக்கு அசுத்தம் உள்ள இருக்குது, ஆனா அதை பார்க்கறதுக்கு என்ன திறக்கவே மாட்டேங்குது, கண்ணு திறக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் பெரிய தப்பாக்கும். ஓவரா தான் இவங்க பேசிட்டாலும் இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்கிற தப்ப என்ன பண்ணுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுதுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா ரொம்ப தான் அப்படின்னு சொல்லி நம்மளை யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்க. அதான் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம். பயங்கர கோவக்காரா இருப்பாரு. பிரதர், உங்களுக்கு வர்ற கோவம் அந்த பயம் இருக்கணும். எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு பிரதர், ஐயோ முன்னாடி நிக்க முடியாது, அந்த பயம் என் மேல இருக்கணும். எங்க வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை பேசிட்டாரு, ஐயோ யாரும் முன்னாடி நிக்க முடியாது, அந்த பயம் இருக்கணும். இது நல்ல குணம்னு நினைச்சீங்களா? இது ஆகாவளி குணம். ஆனா இந்த கெட்ட குணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறது. நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவறு இருக்கும், ஆனா அந்த தவறுன்னு ஒத்துக்கக்கூடிய மனசு வரணுங்க. இந்த ஆலயத்துக்குள்ள நிறைய அசுத்தங்கள் இருக்கும், நம்ம ஒத்துக்கிட்டாதான் தேவன் ஏதாவது உதவி செய்ய முடியும். நம்ம ஒத்துக்காத வரைக்கும் தேவன் என்ன பண்ணுவார்? அப்ப இங்க எசேக்கியா ஆலயத்தின் கதவை திறந்தது மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள இருந்த அசுத்தமானதையெல்லாம் என்ன பண்ணாரு? வெளியே கொண்டு வந்தார். அப்ப கண்ணு திறக்கணும், அடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மனசு வரணும்னு பாக்குறோம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, சங்கீதம் 139 23 24. 139ஆம் சங்கீதம் வசனம் 23 முதல். தேவனே என்னை ஆராய்ந்து, நல்ல கவனிங்க, தேவனே என்னை ஆராய்ந்து, ஆலயத்தை பார்க்கணும் நம்ம. அப்புறம் என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், கதவை திறக்கணும். என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்னா கதவை திறக்கணும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. அதான் உள்ள இருக்கிற அசுத்தம்.
அந்த ஆலயத்துக்குள்ள தேவனை துக்கப்படுத்துகிற, மனஸ்தாபப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற காரியம் இருக்கான்னு சொல்லி உண்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் எனக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்னால தப்பையெல்லாம் விட முடியாது, என்னால சரியான வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க உங்க பரிசுத்த ஆவியை தந்து என்னை நித்திய வழியில நடத்துங்கப்பா. ஏன்னா அது ஜென்ம சுபாவமா என்குள்ள இருந்துருச்சு. பொறாம என்னால விட முடியல, பெருமை விடவே முடியல, கசப்பு, வைராகியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதையெல்லாம் என்னால விட முடியாது. நீங்க உங்க பரிசுத்த ஆவியை தந்து என்னை விட்டு நீக்குங்கப்பான்னு சொல்லி நித்திய வழியிலே என்னை நடத்தும். கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு உதவி செய்வாரு. விசேஷமா ஒரு தேவனுடைய பிள்ளை நீக்க வேண்டிய 2 காரியம் நிறைய இருக்கு. 2 காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பெருமைங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, பொய் பேசுறவங்கள மன்னிக்கிறாரு, விபச்சாரக்காரரை மன்னிக்கிறாரு, திருடனை மன்னிக்கிறார், கொலகாரனை மன்னிக்கிறாரு. ஆனா பெருமை உள்ளவனுக்கு என்ன தெரியுங்களா பண்றாரு? எதிர்த்து நிக்கிறாருங்க. அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு சுபாவம் இந்த பெருமை. அப்ப நம்மளே யோசிச்சு பார்க்கணும், எனக்குள்ள எந்த அளவுக்கு பெருமை இருக்கு. இது ஒரு நாள்ல போகாதுங்க, ஒரு வருஷத்துல போகாது, சாகுற வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல பிரதர், இப்ப எல்லாம் 1 மாசமா நான் ரொம்ப தாழ்மையா தான் இருக்கேன் அப்படின்னோம்னா அந்த தாழ்மையே என்னவா இருக்கும்? பெருமையா இருந்துரும். அதனால என்னன்னா, தேவனுக்கிட்ட ஜெபிச்சு தான் இதை நம்ம மாத்த முடியுமே ஒழிய இல்லைன்னா முடியாது. அன்புக்குரிய சகோதரர், அப்ப முதலாவது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற அசுத்தத்துல பெருமை இருக்கா பார்க்கணும். 2வது எபிரேயர் 12:15. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். போதுங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த 2025ஆம் வருஷத்தை ஆரம்பிச்சவங்க இந்த 2026ல இல்ல, நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அதாயிடுவேன், இதாயிடுவேன்னு வீராப்பு பேசின ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு இல்ல, இறந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கும் ஜீவன் கொடுத்து தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வைக்கிறாருன்னா அது அவருடைய சுத்த கிருபை. ஆனா இந்த கிருபையை தேவன் எடுக்கிறதுக்கு முக்கியமான 2 குணம் நம்ம கிட்ட இருந்துட்டா போதும். 1 பெருமை, கிருபை போயிடும் நம்மளை விட்டு. கசப்பு, பெருமை, தேவனுடைய கிருபை நம்மளை விட்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த 2 காரியங்கள் நிறைய இருக்கு. இந்த 2 காரியங்கள் இந்த ஆலயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம சிந்திச்சு நம்ம என்ன பண்ணணும், இதை வெளியில கொண்டு வரணும். எசேக்கியா ஆலயத்தின் கதவை திறந்தாரு, பழுது பார்த்தாரு, ஆலயத்துக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை வெளியே தூக்கி போட்டாரு. 3வது கடைசியா எசேக்கியா செய்த காரியம் 2 நாளாகமம் 29:15. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்கள் சகோதரரை கூடி வரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்ததுக்கு அவர் பயன்படுத்திட்டது கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணார்னா சுத்திகரிச்சார். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காகவோ சொந்த முயற்சியிலேயோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இதை நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது நிறைய நாள் பலன் தராது. பிரதர், ஒரு தீர்மான அட்டை கொடுத்துருக்காங்க பிரதர், உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க பிரதர். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணினேன், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 கோடு இருந்துச்சு பிரதர். 3 4ங்களா 4 5 இருந்திருக்கும் இல்லைங்களா? நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இதை ஜனவரி 1ஆம் தேதி செஞ்சேன்னா எதுக்கு இது பச்சை கலரு, எதுக்கு சிகப்பு கலரு கொடுக்கறது? 2 ஸ்கெட்சு கூட நல்ல ஸ்கெட்சா வாங்கிட்டேன். ஏன்னா 1 வருஷத்துக்கு வேணும் இல்லைங்களா? இப்படியெல்லாம் ஆரம்பிச்சு வச்சு ஆரம்பிச்சிருது ரொம்ப நல்ல, தப்பு சொல்ல, ரொம்ப நல்லது. சகோதரர்கள் மிகுந்த பிரயாசம் எடுத்து அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சொந்த முயற்சியில இருந்துச்சுன்னு வைங்க, பாதி அட்டை தேராது. அடுத்த ஒரு 3 மாசம் ஆகும்போது இங்கத்தானே எங்கேயோ வச்சேன் அந்த அட்டை, எங்க அது காணாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, நம்ம எடுக்கிறது தேவனுடைய வார்த்தையின்படியும் இருக்கணும்,
அந்த ஒரு உறுதித்தன்மையோட இருக்கணும். மற்றவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப நாள் என்ன ஆகாதுன்னா நடக்காது. அப்ப முதலாவது ஒரு தவறை விடணும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த தவறை குறித்து ஒரு துக்கம் நமக்கு வரணும். ஐயோ இவ்வளவு கேவலமா இருக்கனே ஆண்டவரே, இந்த பாவம் எனக்குள்ள இருந்துகிட்டு என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையை தாங்கங்கிறது தலகாணிய ஃபுல்லா நனைக்கிற அளவுக்கு ஒரு துக்கமா மாறணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரு. நான் செய்யற தப்பையெல்லாம் எனக்கு மன்னியும் அப்படின்னு சும்மா பேச்சு போக்கில் சொல்லிட்டு போறதையெல்லாம் அவர் மன்னிக்க மாட்டாருங்க. நம்ம உள்ளான நிலைமையில அதை குறித்து எந்த அளவுக்கு வருத்தப்படுறோங்கிறத பார்ப்பாரு. அப்பதான் அதை எடுக்கிறதுக்கு அவர் பலன் தருவாரே ஒழிய, நம்ம என்னுடைய வாயின் வார்த்தைகள், இருதய சிந்தனை, செயல்கள், அது பொதுவாக ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிச்சுட்டு போயிடலாம். ஆனா தனிப்பட்ட முறையில சிந்திச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு துக்கப்படுறோங்கிறத பார்த்து தான் தேவன் நமக்கு உதவி செய்வாரே ஒழிய, மேம்போக்கான ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் தர மாட்டார். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி அவர் ஆலயத்தை சுத்திகரிச்சாரு. நாம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறவங்களா இருக்கணும். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. நல்லா கவனிங்க, எல்லாரும் சொன்னா கூட நல்லா இருக்கும். அன்றியும் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அப்ப தேவன் நம்மளை திருத்தணும்னா இங்க இருந்து எப்படி பேசுவாரு? சகோதரர்கள் மூலமா கொஞ்சம் எச்சரிப்பா பேசுவார். நமக்கு பிடிக்காத விஷயமே என்னது? எச்சரிப்பு தான். நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான். ஹோட்டலுக்கு போனோன்னு வைங்க, நம்ம விரும்பினதையெல்லாம் சாப்பிடலாம், சரிங்களா? போய் உட்காந்துட்டோம். அந்த பட்லர், அந்த பட்லர் தானே, சரி, யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால், என்ன இருக்கு அப்படிம்போம். உடனே அவர் லிஸ்ட்டு கொடுப்பாரு, ஒரு 10-15 சொல்லுவார். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? வயிறு சரியில்லை, 2 இட்லி, ஒரு உளுந்த வடை, இன்னும் கொஞ்சம் பொங்கல், சரிங்களா? அப்போதான் தூக்கம் வருமா? சரி, ஏதோ ஒன்று, சரிங்களா? அப்படி சொல்லி என்ன பண்ணிடுவோம்? ஆர்டர் கொடுப்போம். எவ்வளவு இருந்தாலும் அவர் சொல்லுவார், இல்லைங்க இன்னும் வேற இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது சிக்கன் இது வேணுங்களா, அதெல்லாம் வேணுமா? இல்லை வேண்டாம். நமக்கு எது பிரியமோ அதை மட்டும் வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு, அதுக்கு நான் மருந்து எழுதி தரேன், இதையெல்லாம் நீங்க சாப்பிடணும். நிறுத்து. நான் என்ன சொல்றேனோ அதை எழுதித்தா, நான் எதை விரும்புறேனோ அதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்திரிச்சு வெளியே போயான்றாரு. நம்ம கூடுகைக்கு வர்றது ஹோட்டலுக்கு இல்லைங்க, நம்ம கூடுகைக்கு வர்றது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, சரிங்களா? ஆனா நம்ம நிறைய நேரத்துல எங்க தெரியுங்களா வரோம் கூடுகைக்கு? ஓட்டலாம் நினைச்சு வரோம். ஏன்னா நமக்கு பிரிகிற மாதிரி யார் பேசணும்? அந்த பிரதர் பேசணும். அந்த எச்சரிப்பெல்லாம் அவர் என்ன பண்ணிடக்கூடாது? பேசிடவே கூடாது. அதுல யார் பேசிடவே கூடாது? லோக்கல் பிரதர் பேசிடவே கூடாது. வெளியூர் பிரதர் வேணா ஏதோ ஒன்று பேசிட்டு போகட்டும், அவருக்கு என்னை பத்தி தெரியாது. ஆனா லோக்கல் பிரதர் பேசினாலே யாரத்தான் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாரு? என்னையே தாங்க வச்சு. அவருக்கு பாவம் தெரிஞ்சே இருக்காது, சரிங்களா? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் என்ன தப்பு? தப்பத்தானே சரி பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க. தப்புனா சரி பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதை எப்படி அவர் சொல்லலாம்? புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பாருங்க எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இட்லியும் வடையும் தான் பிடிக்கும், அதை கொடு. நம்ம ஹோட்டலுக்கு தான் நிறைய பேர் சபையா ஹோட்டலா மாத்திட்டு இருக்கிறோம். ஆனா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்ன இருக்குது? ஒரே வியாதி. இப்ப தேவன் நம்மளை சுகமாக்கணும்னு சொல்லி கொஞ்சம் மருந்து கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டா, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
ஊசியா? ஆகவே ஆகாது. இந்த பக்கத்துக்கு வந்துடாத, ஊசி மட்டும் போட்டுறாத அப்படின்னா ஊசிக்கு பின்னாடி தான் சுகமாக்கக்கூடிய மருந்து இருக்கு. ஊசியே வேணானா பின்னாடி இருக்கிற மருந்து போட முடியாது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை தேவன் சுத்திகரிக்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல என்னை எந்த அளவுக்கு எச்சரிக்க முடியுமோ, யாரை கொண்டெல்லாம் எச்சரிக்க முடியுமோ எச்சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கொஞ்சமாச்சும் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நான் நினைச்ச மாதிரி தான் பேசணும், எனக்கு ஆசிரியப்பு கூடாரம் எடுத்தா தான் பிடிக்கும், இந்த கேரக்டர் ஸ்டடியெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னம்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அப்படி எச்சரிக்கப்படும் போது அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டாம். இல்லைன்னா பலன் இல்லை. வேத வார்த்தையின்படி நம்மளை சுத்திகரிக்கலனா பலன் ஒன்றும் இல்லை. இதன்படி நம்மளை சுத்திகரிச்சா தான் பலன் இருக்கு. என்ன பலன்? அதைத்தான் கீழே சொல்றாரு 19ஆம் அதிகாரத்திலேயே 12-13. 19ஆம் சங்கீதம் வசனம் 12 முதல். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்பதான் நம்ம தவற நம்ம உணர முடியும். அதெல்லாம் உணரவே கூடாதுன்னா எப்ப தேவ பிள்ளை ஆகுறது? எப்ப அசுத்தத்தை வெளியே எடுக்கிறது? தன் பிழைகளை உணரணும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். யாருக்கும் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்ப தேவன் வெளிச்சம் போட்டு காமிப்பார் சத்தியத்தின் மூலமா. அப்ப அந்த மறைவான குற்றங்களை நம்ம நீங்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். இப்ப என்ன ரொம்ப துணிகரம் ஆயிடுச்சுங்க ஒரு சிலருக்கலாம். அது என்ன 2ஆம் மரணம் தானே, அது கொடுத்தா நான் பாத்துக்கிறேன், அப்படியெல்லாம் நான் கீழ்ப்படிய முடியாது, அப்படியெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. என்ன ஆகி போயிட்டுனா என்ன பண்ணுவாரு? 2ஆம் மரணம் கொடுப்பாரு, அவ்வளவுதானே. அந்த அளவுக்கு துணிகரம் ஆயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சிலர். கேட்கும் போதே பயமா இருக்குங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் துணிகரமான பாவங்களுக்கு நம்ம விளக்கப்படுவோம். அப்புறம் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். ஃபர்ஸ்ட் நாள் கதவை தட்டிட்டு போவோம், 2வது நாள் கதவை திறக்க வச்சுட்டு போவோம், 3வது நாள் உள்ள பூந்துச்சுன்னா இந்த ஒட்டகம் உள்ள பூந்த கதை தான். தயவு செஞ்சு வெளியே போங்கன்னு நம்ம புதிய சிருஷ்டியை வெளியே அனுப்பிச்சிட்டு உள்ள ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிரும். அப்பா, அந்த தவறு மட்டும் என்னை ஆண்டு கொள்ள ஆளுகை செய்ய என்னை விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்க பெரும் பாதகத்துக்குள்ள போயிடுவேன். அது வாசிங்க, முடிச்சிருங்க. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நம்மளை சுத்திகரிச்சா தான் பிழையை உணர முடியும், மறைவான குற்றங்கள்ல இருந்து நீங்களாக முடியும், துணிகரமான பாவங்களுக்கு விலக முடியும், பெரும் பாதகத்துக்கு நம்மளை என்ன பண்ணணும்னா காப்பாத்திக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். எசேக்கியா ராஜா செய்த 3 காரியங்கள். ஆலயத்தை பழுது பார்த்தாரு, அசுத்தமானதை வெளியே கொண்டு வந்தாரு, தேவனுடைய வார்த்தையின்படி ஆலயத்தை சுத்திகரிச்சார். வசனம் வாசிங்க, 2 நாளாகமம் 29:35. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாயிருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. கதவை பழுது பார்த்தாரு, திறந்தாரு, அசுத்தமானதை வெளியே கொண்டு போனார், ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆலயத்தை சுத்திகரித்தார். இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. இதுல நமக்கு என்ன பாடம்னா, நாம கூட ஒரு ஆராதனை செய்யறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு எசேக்கியா ஒரு புத்தியுள்ள ஆராதனை செஞ்சாரு. இன்னைக்கு நாம ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஆராதனைனா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்க. பிரியமான, ஏன்னா உடன்படிக்கை செஞ்சு வந்த உடனே, ஐயோ பிரதர் நம்ம உடன்படிக்கை செஞ்சுட்டோம், சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம பலி செலுத்தணும். ரொம்ப நல்லது. ஆனா அந்த பலியில தேவன் பிரியப்படுறாரா? எல்லாரும் பலி நல்லா செலுத்துறோம், ஆனா தேவனுக்கு பிரியமா அந்த பலி இருக்குதா? அதை யோசிச்சு சிந்திச்சு நாம ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுத்து
நம்ம வாழும்போது அது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அது புத்தியுள்ள ஆராதனையா இருக்கும். அப்ப நம்ம முடிக்கிறோம். ஒரு வருடத்தினுடைய ஆரம்ப நாள்ல இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். மகா உன்னதமான அழைப்புல இருக்கிறோம். ஒரு புதிய வருடத்தினுடைய முதல் நாளை ஒரு ஆவிக்குரிய நாளா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்ப இந்த வருடத்திலையும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னா நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய அவமானங்கள் இருக்கும், நிறைய வாயில நல்ல வார்த்தையே வராதா அப்படிங்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப ஒரு சமயம் தேவனுக்கு சித்தமா இருந்தா இந்த வருஷம் நம்முடைய ஓட்டத்தை நிறைவாக ஓடி முடிக்கக்கூடிய ஒரு வருடமா கூட இருக்கலாம். சரிங்களா? இல்ல நீ இன்னும் சரியாகல அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்தை கூட என்ன பண்ணுவாரு, கூட்டி கூட கொடுப்பாரு. அப்ப அப்படி நமக்கு வருகிற போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தேவன் அதை அனுமதிப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுக்குள்ள நம்ம அதை மகிழ்ச்சியா ஏத்துக்கணும். கடைசியா சொல்லி முடிக்கிற வார்த்தை என்னன்னா, மூத்த சகோதரர் சொல்லும்போது, நமக்கு வருகின்ற உபத்திரவங்கள் மாறு வேடம் போட்ட ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு நிறைய தடவை இதை நீங்க கேட்டிருப்பீங்க. நமக்கு வருகிற உபத்திரவங்கள் மாறு வேடம் போட்ட ஆசீர்வாதங்கள். புரிஞ்சுங்களா? அது வரும்போது பார்க்கறதுக்கே பயமா தான் இருக்கும். என்னடா இப்படி வருது, ஐயோ பயங்கரமா இருக்கேன்னு. ஆனா அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நமக்கு வருகிற அவமானமா இருக்கட்டும், நிந்தனையா இருக்கட்டும், இதெல்லாம் உபத்திரவங்கள் தான். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன தேவன் வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். உபத்திரவத்தை, அந்த மாறு வேடத்தை நம்ம பார்க்க வேணாம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களா இருப்போம். இந்த 2026 வருடத்திலும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நாள் வரையிலும் நம்மளுடைய ஓட்டத்தை தேவன் நாமம் மகிமைப்படும்படியாய் ஓடி முடிக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அருமையான வள்ளியூர் சபையாருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.